இந்த ஒரு பாட்டி பக்கத்துல இருக்க சின்ன பொண்ணு கிட்ட இருந்து பழத்தை பிடுங்கி அதுல இருக்க விதைகளை மட்டும் சாப்பிடுறாங்க. அதை பார்த்து அவங்க பையன் வந்து ஏன் பழத்தை சாப்பிடாம வெறும் விதைகளை மட்டும் சாப்பிடுறீங்க, ஒழுங்கா பழத்தை மட்டும் சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அவர் மனசுக்குள்ளேயே எங்க தேடியும் தனக்கு வேலை கிடைக்கல, ஏதோ உங்க பென்ஷன் பணத்தை வச்சுதான் இந்த குடும்பத்தை ஓட்டிட்டு இருக்கோம், உங்களுக்கு இந்த விதைகளை சாப்பிட்டு ஏதாவது ஆச்சுன்னா என்ன பண்றது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. பாட்டி மறுபடியும் பழத்தை சாப்பிடாம இந்த சின்ன பொண்ணு செடி நட நிறைய விதைகளை ஒரு ஜாடிக்குள்ள போட்டு வச்சிருப்பா. அந்த ஜாடிக்குள்ள இருக்கிற விதைகளை எடுத்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அதை பார்த்து அவங்க பையன் வந்து எத்தனை வாட்டி சொன்னாலும் உங்களுக்கு புரியாதுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜாடி எடுத்துன்னு போய் உயரமான இடத்துல வச்சிருவாரு. எல்லாம் தூங்கினதுக்கு அப்புறம் ஜாடி எடுக்க இந்த பாட்டியை ட்ரை பண்ணுவாங்க. அப்ப இந்த ஜாடி வந்து தவறி இந்த பாட்டியோட தலையில விழுந்து அவங்க அங்கேயே இறந்து போயிடுவாங்க. அடுத்த நாள் பாட்டி இறந்ததை பார்த்து அவங்க பையன் வந்து இனிமேல் பென்ஷன் பண்ண வராது, அம்மாவும் போயிட்டாங்க, இனிமேல் என்ன பண்றது அப்படின்னு நினைச்சு செம்மையா அழுவாரு. அப்ப பாட்டியோட காதுல இருந்து நிறைய கிளைகள் முளைச்சி இருக்கிறத பார்ப்பாங்க. இந்த சின்ன பொண்ணு போய் தொடர்ந்து தண்ணி ஊத்துவா. கொஞ்ச நாளே அந்த கிளைகள் பெரிய மரமா வளர்ந்து நிறைய பழங்களை தரும். அந்த பழங்களை வித்து வாழ தேவையான பணத்தை சம்பாதிச்சுக்கிறாங்க.